கடவுளே சிவபெருமானே, என்ன சோதனை? என்னுடைய பக்திக்கு வந்த சோதனை. ஒரு ஆம்பளையா இருந்தா அடக்க வேணும்டி. ஒரு பெண்ணுடன் சேருவதற்கு இவ்வளவு ஒரு பொறுமையா இல்லாம வந்த உடனே வாடி வாடி வாடின்னு கூப்பிட்டா இந்த சிவ பூஜை செய்யாம நான் எப்படி வரட்டும்? என்ன வலுக்கட்டாயமாக சிவ பூஜையில இருந்து இழுத்து என்னை இப்படி கூடி களவாட வருகிறாரு. இது நியாயமா? என்னை தள்ளிவிட்ட மனசு எங்க உண்டாரு தெரியல. எனக்கு கோவம் வராதா? அதுக்கு என் சிவ பூஜை முடியும் வரை காத்துன்னு சொன்ன ஒரு மனசை காத்திருக்கணும்ல. ஓடு புட்டு அதெல்லாம் தெரியாம இப்படி கையை பிடிச்சு ஒரு பொண்ணை இழுக்கலாமாடி? சொல்லுடி. தாலி கட்டிய புருஷனா இருந்தா கூட ஒரு பெண்ணினுடைய அனுமதி இல்லாம யாருமே ஒரு பெண்ணை தொடக்கூடாது. கணவனா இருந்தா கூட அதுவும் அப்படி இருக்கும்போது நான் வேண்டான்னு சொன்ன என்ன வலுக்கட்டாயமா கை பிடிச்சிருந்தேன். எனக்கு கோவம் வருமா வராதா? இன்னைக்கு நீ அவ்வளவுதான். நீ இன்னைக்கு கட்டிய கணவனை மதியாதவள், கட்டிய கணவனை மதிக்க தெரியாதவள், என் பஞ்சமா பாதகி. எங்க அண்ணன் சொன்ன ஒரே காரணத்துக்காக என் மனசெல்லாம் எவ்வளவு ஆசையை போட்டு வளர்த்துக்கிட்டு உன்னை பார்க்க வந்தனே, அதுக்கு காட்டுற அன்பு நீதான் நடி. ஏண்டி இன்று முதல் அதான் சொல்வதே கேளுங்க. நீ எனக்கு கூட பேசுங்க. தலையில ரத்தம் வருது. ஏண்டி ஐயோ நீங்க சொல்றதே கேளுங்க. நீங்க என்ன அடிங்க திட்டுங்க உதைங்க எதுவுமே செய்யுங்க. ரத்தம் வருதுங்க. ஒன்னு பொறுமையா கேளுங்க. அம்மனுக்கு உங்க காயத்துக்கு நான் மருந்து இருக்கிறேன். கட்டிய கணவனை மதிக்க தெரியாதவள் நீ. இன்று முதல் நீ எனக்கு மனைவி இல்ல, நான் உனக்கு கணவன் அல்ல. உன் முகத்தல ஒழிக்க மாட்டேன். இது என் மாயவன் திருநாமத்தின் மேல் சத்தியம். ரத்தத்திற்கு காயத்திற்கு நான் மறந்துடுறேன். வாங்க சுவாமி. செய்யறது செய்தது தெரியாத போல் நடிக்கிறியாடி. மன்னிப்பு அது எனக்கு பிடிக்காது சாமி. இனிமே அந்த அம்மா அப்பவே சொல்லுச்சு சாமி, வேண்டாம்
உங்க பாதத்துல விழுது மன்றாடி கேட்கிறேன் சாமி. பாடி. அந்த அம்மா முன்னையே சொல்லிச்சு சாமி வேண்டாம் வேண்டான்னு. நீங்க தான் கேட்கல. இங்க பாருங்க வெளியே போயிருக்க மாட்டேங்குது அந்த அம்மா. வெளியே போன முன்ன மேல தலை வச்சிருக்கீங்களாட்டு. ஆத்திரோட பெயரோடு இனிமேல் இந்த மேகமண்டலத்தில் நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். போய் வருகிறேன். ஐயோ ஐயோ சாமி. ஐயோ தேவனே. ஐயோ கடவுளே. ஐயோ இந்த தண்டாளி நான் என்ன பாலும் பாவி நான் பெண்ணாக பிறந்தது என்ன ஒரு குற்றமோ தெரியலையே. வந்த என் கணவரை என் கரத்தால பிடித்து தள்ளி வஜ்ர தூள் அவர் மண்டை விட்டு மன்னவருடைய மண்டையை உடைத்த பாப்பாவியே மன்னவன் இனி இந்த உருவத்தோடு வாழி வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாரே. நான் பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் இல்லாமல் போய்விட்டது. சிவனே என் கணவர் இல்லாமல் படிக்கிறது கலிகத்தில் வாழ வேண்டுமா? ஐயோ நான் என்ன செய்ய ஏதோ நான் பெண்ணாக பிறந்தனோ ஐயா பிறந்தனோ
மனிதனாக பிறந்ததற்கு ஒரு மண்ணாய் பிறந்திருந்தா ஒரு மாலை கட்டமாவது நான் உதவி இருப்பேன். இப்படி மண்ணா பிறக்காம பெண்ணா பிறந்து எதற்கு உதவாது எட்டி மரமாய் பிழைக்கிறேன் சாமி. கொண்ட கணவனுக்காக நான் செய்த பூவை இப்ப குறைந்து போய்விட்டதா? இந்த கோதையால் வாழ்க்கையும் அழிந்து போய்விட்டதா? வர வேண்டும் என்று இந்த வஞ்சியால் வழி மேல விளைவைத்து காத்திருந்தனே. வந்து என் கணவருடைய மண்டை உடைக்கவா நான் அரணாருக்கு பூஜை செய்தேன். என் மன்னவர் தொட்டு மலர் சூடும் இந்த கூதல் என்று மண்ணு படைத்து ஆகிவிட்டதா? என் புண்ணியர் தொட்டு பூச்சோடும் இந்த கூந்தல் எனக்கு புழுதியில விட்ட விதியாகி விட்டதா? என் தந்தையார் வந்து கேட்டால் அது என்ன பதில் சொல்வேன்? ஐயோ, என் வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டதா? வந்த கணவர் எங்க போனாரோ தெரியல. என் மேல் கோபித்துக் கொண்டு போய்விட்டாரே. எங்கு சென்று தேடுவேன்? கடவுளே, சிவனே, எனக்கு ஏதாவது வழி சொல்லக்கூடாதா? வாழ்க்கையை பார்த்தாயடி, கவலைப்படாதீங்க. இருதலை கொள்ளி எறும்பு போல் இந்நிலை ஆகிவிட்டது. இருந்தாலுமா இதுக்கு என்னடி வழி செய்யலாம்? ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுடி. அம்மா, இதற்கு என்ன வழி என்றால் ஒரு வழி சொல்லுடி. ஒரு வழியா? பால்டைல் மருந்து குடிச்சு செத்துறீங்களா? உனக்கெல்லாம் அவ்வளவு இலக்காரமா தெரியுதா? பின்ன இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு கடவுளை மீண்டும் நான் பார்க்கணுமே. நல்ல முடிவு. அப்படி என்றால் இதற்கு என்ன வழி என்று தங்களுக்கே தெரியும். அதாவது உலகத்துல என்னுடைய கணவருக்கு 8 பேர் பட்டாஸ்திரி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். 8 பட்டாஸ்திரிங்க இருக்காங்க. பட்டாஸ்திரிங்களா? பட்டாஸ்திரியில விளக்கு தெரியும்ல. அழுவுறேன்னு பாவம் பார்த்தா பாரு, எப்படி பாத்துறா பாரு. அதனால கொண்டாட்டிக்கு 8 பேரு. எப்படியாவது என்னுடைய கணவர் அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க. அதனால நீங்க அங்க போய் தேடி பாக்குறது பரவாயில்ல. நம்ம பூலோகம் புறப்படலாண்டி. வாங்க, உடனே போலாம். போய் வரலாம். வாங்க, போகலாம்.